முருகாச்சரணம். இந்த பதிவை பதிவிடுற எங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்கும் ஒரு அற்புதமான உணர்வை தர பதிவாக இருக்கும் இது அப்படின்னு நம்புகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் திருப்புகழ் அன்பர்களாகிய எங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை பற்றின பதிவு தான் இது. ஒரு 3 நாள் திருப்புகழையும் முருகனையும் தவிர வேறு எந்த நினைவுமே இல்லாமல் இறை சிந்தனை மட்டுமே கொண்ட அன்பர்கள் ஒரு இடத்துல கூடியிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த அனுபவம் தான் இது. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படி ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை கொடுத்த எங்களது குரு திருமதி விஜயலட்சுமி மாமிக்கு எல்லா விதத்துலேயும் பக்கபலமாக இருக்கிற குரு மாமியோட கணவர் ரமணி மாமா அவர்களுக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்புகழ் அன்பர்கள் அனைவர்களோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது நிகழ்ச்சியை பார்க்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நிகழ்வு 8/7/26 புதன்கிழமை சாயந்தரம் தபோவனத்தில் குருநாதர் ஞானானந்த சுவாமி சன்னதியில் ஆரம்பிச்சது. சுமார் 1 மணி நேர திருப்புகழ் இசை வழிபாடு. அடுத்ததாக 9/7/26 வியாழக்கிழமை விடிய காத்தால திருவண்ணாமலை கோவில் வாசல்லையே அமைஞ்சது. திருப்புகழோட தான் அன்னைக்கு கோவில் நடையே திறக்கப்பட்டது. பிரம்ம முகூர்த்தத்தில் கம்பத்து இளையனார் சந்நிதி முன்னாடி வேல்விருத்தம் பாராயணம் பண்ணினோம். அதில் பலஸ்ருதி பாடும்போது ஒரு சித்தர் தானாகவே வந்து கண்ணீர் மல்க பாடி ஆடினது எல்லாருக்கும் மயிர்கூச்சல் எடுக்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வில் பங்கெடுத்துன்றது ஏதோ 10 பேர் 20 பேர் இல்லை, பல மாநிலங்கள்லேருந்து வந்த மூத்த திருப்புகழ் ஆசிரியர்களும் அவர்களோட மாணாக்கர்களும். அதே அன்னைக்கு சாயந்தரம் அருணகிரிநாதர் மண்டபத்தில் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்த ஒவ்வொரு குருவுக்கும் அவளோட மாணவர்களுக்கும் தனித்தனியாக ஸ்லாட் ஒதுக்கி பாட வாய்ப்பு கிடச்சிது. அதில் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த நமக்கும் ஒரு ஸ்லாட் ஒதுக்கி பக்தர்களோட பக்கவாத்தியத்தோட அருமையாக திருப்புகழ் பாமாலை நடத்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 10/7/26 வெள்ளிக்கிழமை சத்குரு அருணகிரிநாதரோட மணிமண்டபத்தில் அஷ்டோத்திர சத திருப்புகழ் கிட்டத்தட்ட 400-500 பேர் கூடி பாடினோம். அதில் பூனா, பெங்களூர், சென்னை, மதுரை, கோபி அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து வந்த அன்பர்கள் ஒன்று கூடி ஒரே மாதிரி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பாடினோம். அதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு கிருத்திகை. அருணகிரிநாதர் மகோத்சவம் திருப்புகழ் அன்பர்களுக்கு ஒரு கிடைத்தற்கரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கோபிச்செட்டிப்பாளையம் திருப்புகழ் அன்பர்களுக்கு வழங்கிய பூனேவை சேர்ந்த திருமதி தாரணி மாமி அவர்களுக்கும் எங்களோட மனம் கனிந்த நன்றிகள். திருப்புகழ் பதிவுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு உன்னத நிகழ்வு, அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு பலருக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காகவும் எங்களை அன்பாக அரவணைச்சு பாட சொல்லி கொடுத்து பலரோட பாட தைரியத்தையும் ஆன்மீகத்தில் நல்ல பாதையிலையும் எங்களை வழிநடத்தி செல்கிற குரு திருமதி விஜயலட்சுமி மாமிக்கு நன்றி சொல்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு. அதே சமயத்தில் திருப்புகழில் ஆர்வம் கொண்ட உங்களை போல அன்பர்களுக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பற்றிய விழிப்புணர்வு இருந்தால் ஃப்யூச்சரில் உங்களுக்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு. இதோட முடியலை, அடுத்த பதிவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டுருக்கிற திருப்புகழ் பாடின பதிவு ஆவலாக காத்துருங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.